இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நாம் நெருக்கப்படுகிறோம். நம்ம நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. முட்கள் போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வில் நேரிடுகிறது. இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம், ஏன் நம் வாழ்வில் முட்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். முள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த முள் அந்த தாவரத்துல எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு பாதுகாப்புக்காக. இப்போ ரோஜா செடி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த மொட்டுக்கள்ல அந்த முட்கள் இருக்கும், அதை பாதுகாக்கிறது. அதோடைய தன்மை அதற்காக காணப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்வில நெருக்கமான சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள், இப்படிப்பட்டதான பல விதமான முட்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எதனால இந்த முட்கள் வருகிறது, அது எதை குறிக்கிறது, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நிலைமைக்கு கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பாவத்தின் விளைவாக இந்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவமான காரியங்கள் இவங்க செய்யறதற்கு முன்னாடி பூரண ஆசீர்வாதத்தோடு அவங்க இருந்தாங்க. அவங்க ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலை கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இவங்க சாத்தானுடைய தந்திரத்துக்கு உள்ளாகி பாவம் செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ விலக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததுனால நீ என்ன, உனக்கு முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய பாவத்தினால நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முட்கள் போன்ற சில காரியங்கள் நேரிடும். நிறைய நேரத்துல நமக்கு வருகிறதான முட்கள் நம்ம சாபம் அப்படின்னு நினைச்சது. இது ஏதோ ஒரு கர்த்தர் நமக்கு சாபத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை அருமையானவர்களே. நாம் செய்த பாவத்தின் விளைவாக அந்த முட்கள் நமக்கு காணப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த முட்கள் இந்த உலகத்துல அந்த மீட்பு வரும் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு விலைக்கிறையும் சிலையில செலுத்தினதுனால அந்த முட்களில் இருந்து விடுதலை உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முட்கள் பாவத்துக்கு ஒரு வெளிப்படையான அடையாளமாய் காணப்படுகிறது. பாவத்திற்கு முன்பதாக இந்த உலகத்துல ஆண்டவர் படைத்த அந்த பூமியில அவங்க சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க கட்டளையை மீறினதுனால இந்த பாவம் முளைப்பித்து முட்களை அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பாவத்தின் விளைவு. அப்போ இந்த முட்கள் பாவத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் நாம் செய்த சில பாவங்களின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில சில முட்கள் போன்ற சூழ்நிலைகள், சில கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடுகிறது. ஏன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பாவமான காரியம் நாமளோ நம்முடைய முன்னோர்களோ செய்ததின் நிமித்தமாக இந்த முட்களான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நெருக்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறது. ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறார் அதுல அப்படின்னா, எனக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை பூசிப்பாய். அப்போ வருத்தமான சூழ்நிலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதனையான வாழ்வு நமக்கு காணப்படுகிறதா? நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக ஒருவேளை அந்த வேதனையான வாழ்வு நமக்கு காணப்படுகிறது அப்படின்னா, நாம் போய் சேர வேண்டிய, நாம் நிற்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய பாதம் மட்டுமே. வேற எந்த இடத்துலையும் நமக்கு அந்த மீட்போ விடுதலையோ அந்த முட்களில் இருந்து நமக்கு கிடைக்காது. நாம் கஷ்டப்படுகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக, துன்பப்படுகிறவர்களாக, துயரப்படுகிறவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விசை நம்மை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்வுல முட்கள் காணப்படுகிறது? ஏன் என்னுடைய வாழ்வில இந்த தொடர்ச்சியான பிரச்சனை காணப்படுகிறது? தொடர்ச்சியாக இந்த சாபமான காரியம் போல எனக்கு காணப்படுகிறது. இது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இதுல இருந்து எனக்கு மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த முட்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது வளர விடாமல் என்ன செய்யும், அது தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விதைக்கிறவனுடைய உவமையில தெளிவாக
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதை வளரக்கூடாதபடிக்கு அந்த முள் என்ன செய்யும், அதை நெருக்கி போடுகிறது. அதே போல நம்முடைய வாழ்வில நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களை அந்த முட்கள் நெருக்கி போடுகிறதே போல காணப்படுகிறது. நம் முன்னோர் செய்த பாவத்தின் விளைவாக இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு நேரிடுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ ஒரு விவசாயி ஒரு நிலத்துல அவங்க நன்றாக பயிர் விளைச்சல் கண்டு கொண்டே இருக்கிறாங்க, அவங்க அதை நல்லா பராமரிக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு நல்ல விளைச்சல் ஏற்படுகிறது. திடீர்னு அவங்க நிலத்துல முட்கள் முளைத்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த நிலத்தை அவங்க சரியாக பராமரிக்கல, அவங்க அதை சரியாக பார்க்கல. அப்படின்னதுனால அவங்க ஐயோ நான் இதை சரியா கவனிக்காதனால இப்படிப்பட்டதான முட்கள் என்னுடைய நிலத்துல வந்ததுனால எனக்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் நாம் சரியாக இல்லாதபடி நாம் செய்த சில காரியங்களின் நிமித்தமாக நமக்கு முட்களை போன்ற சிச்சுவேஷன், வேற எதையும் என்னால செய்ய முடியாதபடி அது நெருக்கி கொண்டு இருக்கிறது. எந்த இடத்திலும் எனக்கு அதை நான் பலன் கொடுக்காதபடி அது என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அது முன்னேற விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்திற்கு முன்பதாக பரிபூரணமான வாழ்வை அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க கட்டளையிட்டாங்க. தேவைகளை எல்லாம் அவங்க ஆண்டவர் சந்தித்தாங்க. ஆனா இந்த பாவத்திற்கு பின்பதாக அவங்களுடைய உழைப்பில் கடினமா அவங்க உழைச்சுதான், அவங்களுடைய வேர்வை சிந்தி அதை உழைத்துதான் அவங்களுடைய பலனை புசிக்கணும் அப்படின்ற பாவத்தின் விளைவுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்வில நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம், ஆனா அந்த வருமானத்துல இருந்து எந்த ஆசீர்வாதமும் எனக்கு நிறைவாய் காணப்படல, அது பொத்தலான பையில் போட்டது போன்ற காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரால மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டு. ரோமர் 8 கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அவங்க அந்த காரியங்கள் நடைபெறும்படியாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மீட்பு தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன் அப்படின்னா இந்த பாவமான காரியங்களின் விளைவாக இந்த முட்களை பிறப்பித்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நம்முடைய பாவத்தின் எல்லாருடைய பாவத்தையும் அவர் முற்கிரீடமாய் தலையில சுமந்தார். அந்த சுமந்ததுனால நமக்கு அந்த மீட்பு சிலுவையில நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. இயேசுவுக்கு அந்த முற்கிரீடத்தை செலுத்தி அவர் என்ன செஞ்சாரு, நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம எப்படி சுதந்திரிக்க முடியும்? நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய முன்னோர்கள்னால இந்த பாவங்கள்னால எனக்கு இப்படிப்பட்டதான முட்கள் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல தலைமுறையாய் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவரிடத்துலதான் வரணும். ஆண்டவரை தவிர வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய பாவமான காரியங்களின் நிமித்தமாக வந்த முட்களை போன்ற நிந்தையான பிரச்சனையான எல்லா விதமான வேதனையான துன்பமான காரியங்களுக்கும் முடிவு சிலுவையில ஆண்டவர் சம்பாதித்திருக்கிறார். அதனால அவரை நம்ம நம்பும் போது, அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்காய் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முட்களை எடுத்து போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. என்னென்ன காரியங்கள், என்னென்ன முட்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, என்னென்ன பாவமான காரியங்களை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாம், ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் காணப்படுகிறதான முட்கள் ஏன் வருகிறது, ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நாங்க புலம்பி கொண்டு இருக்கிறோம். நாங்க அதற்கு விடுதலை அற்றவர்களாக, விடுதலை கிடைக்காதவர்களாக என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை என்ன செய்து பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவு, ஒரு விடுதலையா இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களின் நிமித்தமாக, எந்தெந்த பாவத்தின் நிமித்தமாக, எந்த பாவத்தின் விளைவினால இந்த முட்களை போன்ற கஷ்டமான, கடினமான, வேதனையான, நிந்தியான, அவமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்படியாக எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில முட்கிரீடம் சூடப்பட்டிருங்க. அந்த முட்கிரீடம் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்ததுனால, மெய்யாகவே நீர் எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் சுமந்ததுனால எங்களுக்கு மீட்பை தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். அந்த மீட்பு எங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, அந்த பாவத்தின் விளைவிலிருந்து விடுதலை உண்டாகி மீட்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.